கட்சியினுடைய வெற்றி, தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி என்பது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வருகிற பொழுது அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக இருந்தது. தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது அது நம்பிக்கையின் வெளிப்பாடாக மாறியிருந்தது. அவர்களுடைய அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த நம்பிக்கையோடு சேர்த்து இருந்த ஒவ்வொரு தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள், அந்த தலைமைகள் மீதான அதிருப்தி, அவர்களுடைய கடந்த கால செயற்படுவது அதிருப்தி எல்லாம் சேர்த்து யாழ்ப்பாணத்திலும் சரி, மட்டக்களப்பிலும் சரி, திருகோணமலையிலும் சரி, ஒட்டுமொத்தமான வடகிழக்கு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இணைய பகுதியில் என்று எடுத்துக்கொண்டாலும் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு பெருகிக் கொண்டே போயிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்களா, நீங்கள் தேசிய மக்கள் சக்தியில் வந்தாலும் இந்த உரிமை சார் பிரச்சனைகளிலிருந்து மக்கள் விலகி இருப்பார்கள், அவர்கள் அதற்கான கோரிக்கை எதிர்காலத்தில் முன்வைக்காமல் இருப்பார்கள் என நீங்கள் நினைக்கிறீர்களா? எதிர்காலத்தில் அப்படியான கோரிக்கைகள் வரலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்ன சொன்னால் மக்கள் இப்போது கூடுதலாக அதை புரிந்திருக்கிறார்கள் என்றதை நான் நம்புகிறேன். எதிர்காலத்தில் அந்த கோரிக்கைகள் இல்லாமல் செல்லலாம் அல்லது இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த மக்களுக்கான தீர்வுகளை, இன முரண்பாடுகள் இல்லாமல் அந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் போது அந்த தேவை இருக்காது என்று நான் நம்புகிறேன். காரணம், இப்போ எங்களோட அரசாங்கத்தின் கொள்கையிலே கூட தமிழ் மக்கள் சார்ந்த நிறைய விடயங்கள், அவர்கள் அரசியல் கைதிகள் விடுதலையிலிருந்து அரசியல் செயற்பாடுகள் சம்பந்தமாக கூட நிறைய விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அது நடைமுறைப்படுத்தப்படும் கூட காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகள் கூட நிவர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் அதனால் நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படலாம் தேசிய மக்கள் சக்தி. ஆனால் தமிழரசு கட்சி தான் உங்களுடைய மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருந்த கட்சி. அதற்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அதாவது அவர்களுடைய கோரிக்கை நான் பேசுகிற அதே விடயம் தான். மாகாண சபை தேர்தல் குறித்தான விடயங்கள், அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள் என பல விடயங்கள் அவர்கள் அந்த காலப்பகுதியிலிருந்து பேசுகிற விடயங்களே புதிதாகவும் பேசியிருந்தார்கள். எனவே அவர்களுக்குள் தலைமை வகித்த வேட்பாளரும் ஊழலுக்கு எதிரான, மோசடிக்கு எதிரான ஒரு வேட்பாளராக இருந்தது. பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே சிந்தனை மட்டத்துக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். ஊழல் நாட்டில் இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, இவை இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். தமிழ் கட்சிகள் இப்போது கூட அதே முக்கியமான விடயங்கள் குறித்தான விடயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஜனாதிபதி அவர்களுடைய இந்திய விஜயத்துக்கு பிறகு இந்த 13ஆம் திருத்தம் குறித்தான விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த மாகாண சபை முறைமை, இந்த 13ஆம் திருத்தம் குறித்தான விடயங்களில் எவ்வாறு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி என்று இல்லாமல் பிரபு என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். அடிப்படையில் மாகாண சபை முறைமை என்றது எல்லாரும் சமனாக மதிக்கப்படும் பட்சத்தில் அந்த மாகாண சபை முறைமை மேலே தேவைப்படாது என்று நான் நம்புகிறேன். மேலே தமிழ் மக்களுக்காக இந்தியா பெற்றுத்தந்த ஒரு முறைமை தான் இந்த மாகாண சபை முறை என்று நான் நம்புகிறேன். அப்போ அந்த முறையில் இருக்கும் சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அதை விட ஒரு சிறந்த ஒரு தீர்வுக்கு நாங்கள் போவமாக இருந்தால் இந்த மாகாண சபை முறை எங்களுக்கு அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கப்படும் பட்சத்தில், நிர்வாக ரீதியாக பகிர்ந்தளிக்கப்படும் பட்சத்தில் இந்த முறைமை அவசியம் இல்லை என்றதை நான் நம்புகிறேன். மேலதிகமான ஒரு மாகாண சபை எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கான செலவீனங்களை எடுத்துக்கொண்டால் கூடுதலாக செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் அதற்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு நன்மை அதை விட குறைவாகத்தான் இருக்கிறது செலவீனத்தை பொறுத்தவரை. அது சரியாக மக்கள் மத்தியில் அந்த முறைமையை இன்னும் கீழ்மட்டத்தை கொண்டு சென்று மக்களுக்கு சரியாக அந்த நிர்வாக கட்டமைப்பிலேயும் சரி, அவர்களுக்கான ஒரு அபிவிருத்தி ரீதியான ஒரு கட்டமைப்பிலும் சரி சமனாக கொண்டு போய் இருக்குமாக இருந்தால் அந்த முறைமை அவசியம் இல்லை என்றதை நான் தனிப்பட்ட ரீதியில் நான் கருதுகிறேன்.